எவ்வளவு தைரியம் இருந்தா கமிஷனர் முன்னாடியே வந்து இனியாவை பழி வாங்கறதுக்காக அந்த சாட்சி நான் செட்டப் பண்ண ஒரு பொய் சாட்சி அப்படின்ற வார்த்தைய தினதயாளன் பேசியிருப்பான். அவன் பண்ணது ஒரு கிரிமினல் தனமான வேலை. எப்படி கமிஷனர் அவன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக அனுமதிச்சாருன்னு எனக்கு தெரியல. நியாயப்படி இந்நேரத்துக்கு அவனை அரெஸ்ட் பண்ணி லாக்அப் குள்ள தள்ளி இருந்திருக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம அப்படி சொன்னாக்கா அந்த பொய் சாட்சி சொன்ன நபரை அப்படி விட்டுருவாங்கன்னு சாதாரணமா மாயாவும் சரி தினதயாளனும் சரி தப்பா நினைச்சிட்டாங்க போல இருக்கு. பொய் சாட்சினா அப்படியே விட்டுருவாங்களா? அவங்களுக்கும் தண்டனை உண்டு. ஒரு குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படணுமோ அதுக்கு சரிசமமான தண்டனை பொய் சாட்சி சொன்னவங்களுக்கு கொடுக்கப்படணும். ஏன்னா சட்டப்படி குற்றம் செய்யறவனை விட குற்றம் செய்யறவனுக்கு துணை போறான் பாருங்க, அவனுக்கு தான் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படணும்னு சட்டமே சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா அந்த நபர் யாருன்னு கேள்வி கேட்காம கமிஷனால இருக்கவே முடியாது. இனியாவை மாட்டி வர்றதுக்காக நீ பொய் சாட்சி ரெடி பண்ண, அது யாரு நீ சொல்லணும்னா உங்ககிட்ட இருந்து உண்மையை நாங்க வரவழைப்போம் அப்படின்னு தீனாவை கடுமையா மிரட்டியே ஆகணும். அப்பதான் தினதயாளனுக்கு மனசுக்குள்ள கடுமையான பயமும் வந்திருக்கும். இதெல்லாம் கேட்காம அவனை விசாரிக்காம அவன் போக்குல போக விட்டுட்டா அப்புறம் சட்டத்துக்கு என்ன மரியாதை இருக்கு, காக்கி சண்டைக்கு என்ன மரியாதை இருக்கு? தான் குற்றத்தை ஒத்துக்கிட்ட பிறகும் கூட கமிஷனர் தினதயாளன் கிட்ட கடுமையான கேள்விகளை கேட்பாரா? அவனை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்புள்ள தள்ளுவாரா? சம்பந்தப்பட்ட நபர் யாருன்னு துருவி தினதயாளனை கேள்வி கேட்டு அவன் வாயாலே உண்மையை சொல்ல வைப்பாரா? உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்க மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. தினதயாளன் கொடுத்த அந்த ஓபன் ஸ்டேட்மெண்ட் தான் கமிஷனரை கொஞ்சம் திக்கு முக்காட வச்சிருச்சு. தினதயாளன் இந்த கேஸ்ல அவன் இஷ்டத்துக்கும் விளையாடி இருக்கான். விக்ரம் இந்த விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருக்கான். ஆனா அவன் சொன்ன நம்ம காதலே வாங்கலையேன்னு கமிஷனர் மனசுக்குள்ளேயே வருத்தப்படவும் ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறமாவும் இந்த கேஸ வேற யார்கிட்ட கொடுக்கறது சரி வராது. இந்த கேஸ விசாரிக்கிறதுக்கு சரியான நபர் விக்ரம் மட்டும்தான் அப்படின்னும், யாராவது இதுக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்தினாலோ குறைகளை சொன்னாலோ எல்லாத்தையும் நாம தான் பாத்துக்கணும்னு இந்த கேஸ விக்ரம் கிட்ட ஒப்படைச்சிட்டு உண்மையான குற்றவாளி யாருன்றத சீக்கிரமே கண்டுபிடி விக்ரம் அப்படின்ற வார்த்தையும் சொல்லிட்டாரு. சும்மாவே கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஓடக்கூடிய ஆள் தான் விக்ரம். அதுலயும் இனியாவுக்கு ஒரு பிரச்சனைனா சொல்லவே வேண்டாம். இப்ப வேற கமிஷனர் நல்லாவே தட்டி கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ விக்ரமுடைய செயல்பாடுகள் ரொம்ப ஷார்ப்பாவும் கிறிஸ்பியாவும் இருக்க போகுது. மாயா என்னவோ நம்ம இந்த கேஸ் வந்து ஈஸியா தப்பிச்சிடலாம், தினதயாளன் ஆளாக்கி அனுப்பிட்டோம், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், விக்ரமால தன்னையோ இல்ல சிவனாண்டியையோ நெருங்க கூட முடியாது அப்படின்னு மிகப்பெரிய மனக்கோட்டையை கட்டிட்டு உட்காந்துருக்கா. அது எல்லாமே பொய் அப்படின்னு விக்ரம் கூடிய சீக்கிரமே நிரூபிக்க போறாரு. அதுக்கு உதாரணம் தான் தினதயாளனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க போறதும், அவன் மேல அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணது, போலீஸ் சாட்சியை உருவாக்கினது, குற்றமற்றவரை குற்றவாளி ஆக்கியது, ஒரு நிரபராதியை தண்டனை அனுபவிக்க வச்சது அப்படின்னு ஏகப்பட்ட செக்ஷன்ல கேஸ போட்டு தினதயாளனை வெளியவே வர முடியாதபடி விக்ரம் முடக்கணும். இதுதான் மாயாவுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய சவுக்கடியா இருக்க போகுது. மாயா தான் நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கு அப்படின்னும் போதே டென்ஷன் ஆக போறா. எப்படி தினதயாளனை வெளியே கொண்டு வரது, எப்படி தினதயாளனோட வாயை அடைக்கிறது அப்படின்னு தெரியாம தவிக்க போறா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.